பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கொடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று இங்கே தாவீது எழுதுகிறார். அநேக சங்கீதங்களிலே தாவீது ஆத்துமாவை குறித்து அநேக காரியங்களை எழுதுவார். ஆத்துமாவை குறித்து நாம் அதிக கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தான் இங்கே தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று. இந்த காலை வேளையிலே ஒரு நாளும் நம்முடைய நம்பிக்கை வீணாக போகாது. நம்ம ஆத்துமாவிலே நாம் நம்புகிற காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க செய்வார். ஆகவே இந்த காலை வேளையிலே நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் ஆத்துமாவிலே விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இங்கே தாவீது எழுதுகிறார், அவர் சமூகத்திலே கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆகவே என் ஆத்துமாவே நீ கலங்காதே, நீ தியங்காதே, நீ தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் கலக்கங்களை விட்டுவிட்டு, நாம் தியக்கங்களை விட்டுவிட்டு, கலங்காமல் தியங்காமல் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை நாம் பெற்று இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நாம் துதிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் அநேக நேரங்களிலே நாம் நெருக்கம் உண்டாகும் பொழுது நாம் வேதனைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். அந்த நெருக்கத்தின் நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நாம் அபயமிடும் பொழுது அவர் தமது ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்பார். கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று எழுதுகிறார். நாம் கூப்பிடுகிற ஒவ்வொரு குரலையும் ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே எதை குறித்தும் கவலைப்படாதபடி கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறார். என் விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்முடைய சத்தத்திற்கு
நம்முடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன். இங்கே தாவீது எழுதுகிறார், சத்தத்தை உயர்த்தி நான் கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் நான் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த காலை வேளையில் நாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு செவி கொடுத்து உதவி செய்கிற தேவன். சங்கீதம் 46 அதிகாரம் 10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருங்கள், பொறுமையாய் காத்திருங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடி பொறுமையாய் தேவனுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29 அதிகாரம் 25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த காலை வேளையில் நாம் கர்த்தரை நம்பும் பொழுது நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலான உயர்ந்த இடங்களிலே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில் தைரியமாய் ஆத்துமாவை பார்த்து நாம் பேசுவோம். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு பதில் தருவார். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று விசுவாசிப்போம். இன்றைக்கே நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து பொறுமையோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவிச்சு. ஒவ்வொருவரும் நம்புகிற காரியங்கள் இந்த காலை வேளையில் அவர்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேறட்டும் சுவாமி. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து மேன்மைப்படுத்த போகிறபடினாலும் உமக்கு நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.